அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியின் ஜெர்சியை பரிசளித்தார். மெஸ்ஸியின் இந்திய பயணத்தின் சுவாரஸ்ய தருணங்களின் தொகுப்பை பார்க்கலாம். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியனல் மெஸ்ஸி 3 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக நேற்று மும்பை வான்கடே மைதானத்திற்கு வருகை தந்த மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மைதானமே வழக்கத்திற்கு மாறாக மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற முழக்கங்களால் நிறைந்திருந்தது. தொடர்ந்து கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கரை மெஸ்ஸி சந்தித்து உரையாடினார். அப்போது சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய 2011 உலகக்கோப்பை ஜெர்சியில் கையெழுத்திட்டு மெஸ்ஸிக்கு பரிசாக வழங்கினார். சர்வதேச கிரிக்கெட்டில் நம்பர் 10 ஜெர்சியை சச்சின் டெண்டுல்கர் அணிந்து விளையாடினார். அதேபோல் கால்பந்தில் 10ஆம் நம்பர் ஜெர்சி அணிந்து மெஸ்ஸி விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கால்பந்து வீரர்கள் மற்றும் பாலிவுட் நடிகர்கள் அடங்கிய அணிகளுக்கு இடையிலான நட்பு ரீதியான கால்பந்து போட்டியை மெஸ்ஸி தொடங்கி வைத்தார். இந்திய கால்பந்து வீரர் சுனில் சௌத்ரியை கட்டித் தழுவிய மெஸ்ஸி மைதானத்திற்குள் வலம் வந்து கேலரிகளை நோக்கி பந்தை உதைத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அதேபோல் மைதானத்தில் இருந்த இளம் வீராங்கனைகளுடன் கால்பந்து விளையாடினார். இந்தியா வந்த மெஸ்ஸி முதல் பயணமாக கொல்கத்தா சென்றிருந்தார். நேற்று முன்தினம் மெஸ்ஸியை காண முடியாத ஆத்திரத்தில் மைதானத்திலேயே ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ஹைதராபாத் சென்ற மெஸ்ஸி தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அணியுடன் கால்பந்து ஆடினார். அப்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அர்ஜென்டினா ஜெர்சியையும் வழங்கினார். இந்த நிலையில் இன்று டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மெஸ்ஸி பங்கேற்க உள்ளார். மேலும் பிரதமர் மோடியையும் மெஸ்ஸி சந்தித்து உரையாட உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.